வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரே ராத்திரியில நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்கள பத்தி. மார்க் 14ஆம் அதிகாரத்துல இத பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இயேசுவோட விசாரணை, இன்னொரு பக்கம் பேதுருவோட மறுதலிப்பு. விசுவாசமும் துரோகமும் உச்சகட்டத்துல மோதின அந்த ராத்திரியில என்னதான் நடந்துச்சுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். இந்த முழு சம்பவத்துக்கும் மையமா ஒரு கேள்வி இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு பயங்கரமான நெருக்கடி வரும்போது நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கும்? அது சோதிக்கப்படும்போது என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விய மனசுல வச்சுக்கிட்டே வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட சுவாரஸ்யமே என்னன்னா, ஒரே ராத்திரியில ஒரே நேரத்துல ரெண்டு வேற வேற இடங்கள்ல ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ரெண்டுமே ஒரு சோதனை களம்தான். ஆனா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, ஒரு பக்கம் அரண்மனைக்கு உள்ள இயேசுவை ஒரு சட்டபூர்வமான விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. அதாவது அதிகாரப்பூர்வமா அவரை விசாரிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் வெளியில அந்த குளிரான முற்றத்துல நெருப்ப சுத்தி உட்கார்ந்திருக்கிற பேதுருவுக்கு நடக்க போறது ஒரு சமூக அழுத்தம், ஒரு தனிப்பட்ட சோதனை. சரி, முதல்ல அரண்மனைக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம். அங்க தலைமை சங்கத்தார் எல்லாரும் ஒண்ணு கூடியிருக்காங்க. அவங்களோட ஒரே நோக்கம் இயேசுவை எப்படியாவது குற்றவாளின்னு நிரூபிக்கணும். ஆனா அவங்க நினைச்ச மாதிரி அது அவ்வளவு சுலபமா நடக்கல. அவங்களோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இயேசுவுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அதுக்காக பொய் சாட்சி சொல்ல ஆள் தேடுறாங்க. நிறைய பேர் வராங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அவங்க சொல்றது ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இதனால அவங்களால ஒரு உறுதியான குற்றச்சாட்டே வைக்கவே முடியல. கடைசியா அவங்க கையில கிடைச்ச ஒரு முக்கியமான சாட்சி இதுதான். இந்த கோவிலை இடிச்சிட்டு 3 நாள்ல கையால கட்டப்படாத வேறொரு கோவில கட்டுவேன்னு இவன் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல கூட அவங்களால ஒன்னா நின்னு பேச முடியல. இயேசு சொன்னதே திரிச்சு ஆளுக்கு ஒரு மாதிரி சொல்லி அந்த விசாரணையே ஒரு மாதிரி கேலி கூத்தா மாத்திட்டாங்க. சரி, உள்ள இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியில என்ன நடக்குதுன்னு பாப்போமா? வாங்க, மறுபடியும் அந்த குளிரான முற்றத்துக்கு போவோம். அங்க நெருப்ப சுத்தி வேலைக்காரங்க உட்கார்ந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேதுருவும் இருக்காரு. இப்போதான் அவரோட சோதமே ஆரம்பிக்க போகுது. அந்த நெருப்பு வெளிச்சத்துல ஒரு வேலைக்காரி பெண் பேதுருவோட முகத்தை உத்து பாக்குறா. பார்த்ததும் அவளுக்கு ஆள தெரிஞ்சிடுது. உடனே கேக்குறா, நீயும் தானே அந்த நசரேயனாகிய இயேசுவோட இருந்த? இது கேக்குறதுக்கு ஒரு சாதாரண கேள்வி மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அந்த இடத்துல இது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. பேதுரு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. பயத்துல உண்மைய அப்படியே மறைச்சிடுறாரு. எனக்கு தெரியாது, நீ என்ன சொல்றனே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றாரு. அப்போ முதல் தடவையா சேவல் கூவுது. இது ஒரு முதல் எச்சரிக்கை மணி மாதிரி. ஆனா அந்த பொண்ணு அவரை விடல. கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அங்க இருந்தவங்க கிட்ட சொல்றா, இவனும் அவங்கள ஒருத்தன்தான் அப்படின்னு கை காட்டி சொல்றா. இப்போ பேதுரு மேல இருந்த பிரஷர் இன்னும் அதிகமாகுது. இப்போ 2வது தடவையா பேதுரு மறுக்கிறார். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் உறுதியா மறுக்கிறார். இல்லவே இல்ல, நான் அவங்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரோட பயம் இப்போ நல்லாவே தெரிய ஆரம்பிக்குது. சரி, வெளியில பேதுருவோட போராட்டம் இப்படி போயிட்டு இருக்கு. நாம மறுபடியும் அரண்மனைக்கு உள்ள போவோம். அங்க பொய் சாட்சிகளால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதும் தலைமை ஆசாரியரே நேரடியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் கதையோட முக்கியமான திருப்புமுனையே நடக்குது. அது வரைக்கும் ஈசு அமைதியாவே இருக்காரு. இப்போ தலைமை ஆசாரியன் நேரா அவர்கிட்ட வர்றாரு. வந்து ரொம்ப நேரடியான, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியே கேக்குறாரு. நீதான் புகழப்படுபவரின் மகனாகிய கிறிஸ்துவா? இதுதான் அவங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கேள்வி. இதுக்கப்புறம் ஒளிவு மறைவுக்கு இடமே இல்ல. வெளியில பேதுரு தெரியாது புரியலன் குழப்பமா பதில் சொன்னதுக்கு நேர்மாறா இயேசுவோட பதில் பாருங்க. அவ்ளோ தெளிவு, அவ்ளோ தைரியம். சிம்பிளா சொல்றாரு, நான் தான். இந்த 2 வார்த்தை, இந்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் அந்த அறையோட சூழ்நிலையே மொத்தமா மாத்திருச்சு. இயேசு நான் தான் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே தலைமை ஆசாரியன் தன்னோட உடைய கிழிச்சுக்கிறாரு. இது தேவ நிந்தனை, இனிமே நமக்கு சாட்சியே தேவையில்லைன்னு கத்துறாரு. உடனே அங்கிருந்த சபை தீர்ப்பு சொல்லுது, இவன் மரண தண்டனைக்கு பாத்திரமானவன். யோசிச்சு பாருங்க, உள்ள இயேசு உண்மைய பேசி மரணத்தை ஏத்துக்கிட்ட அதே நிமிஷம் வெளியில பேதுரு 3வது முறையா மாட்டிக்கிறாரு. இந்த தடவை எல்லாரும் சேர்ந்து நீ கலிலேயன், உன் பேச்சே காட்டி கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பேதுருவோட பயம் உச்சிக்கு போயிடுச்சு. அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பிச்சு, நீங்க சொல்ற அந்த மனுஷன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு கத்துறாரு. இதுதான் மறுதலிப்போட உச்ச கட்டம். பேதுரு அந்த வார்த்தைகளை சொல்லி முடிச்ச உடனேயே அவரோட உலகம் நொறுங்கி போகுது. ஒரே ஒரு சத்தம், அதுதான் எல்லாத்தையும் மாத்துது.
ஆமாங்க, 2வது முறையா சேவல் கூவுது. அந்த அமைதியான ராத்திரியில அந்த சத்தம் பேதுருவோட காதுல ஒரு இடி மாதிரி விழுது. அந்த சத்தம் கேட்டதும் பேதுருவுக்கு அப்படியே உறைஞ்சு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசு சொன்ன வார்த்தைகள் அவர் ஞாபகத்துக்கு வருது. சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். அந்த வார்த்தைகளோட முழு அர்த்தமும் அந்த வலியும் இப்போதான் அவருக்கு புரியுது. தான் செஞ்சது எவ்ளோ பெரிய தப்புன்னு உணர்ந்த அந்த நொடி பேதுருவால தாங்கிக்கவே முடியல. அவர் அப்படியே உடைஞ்சு போறாரு. அந்த இடத்தை விட்டு வெளியேறி மனம் நொந்து கதறி அழுகிறார். அது வெறும் அழுகை இல்ல, அது ஒரு ஆழமான துக்கம், குற்ற உணர்ச்சி, மனசு உடைஞ்சு போனதோட வெளிப்பாடு. ஆக இந்த ஒரே ராத்திரியில நடந்த 2 கதைகளையும் நாம பார்த்தோம். இப்போ இது ஒப்பிட்டு பார்க்கலாம். 2 பேருக்கும் சோதனை வந்துச்சு. 2 பேரும் பதில் சொன்னாங்க. ஆனா விளைவுகள் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இங்க பாருங்க, இயேசுவுக்கு வந்தது ஒரு நேரடியான சட்டப்பூர்வமான விசாரணை. அவரோட பதில் நான் தான் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒப்புதல். அதோட விளைவு மரண தண்டனை. ஆனா பேதுருவுக்கு வந்தது ஒரு மறைமுகமான சமூக அழுத்தம். அவரோட பதில் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மறுதலிப்பு. அதோட விளைவு மனமுறிவு, குற்ற உணர்ச்சி. கடைசியா இந்த கதை நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு கேள்விய கேக்குது. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது நம்மளோட உறுதிமொழி, நம்மளோட நம்பிக்கை எவ்ளோ வலிமையா இருக்கும்? நாம சொல்ற வார்த்தைக்கும் நம்ம செயலுக்கும் சம்பந்தம் இருக்குமா? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.